மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு மாற்றம் எனக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் மற்றொரு வகையில் நீங்கள் வீட்டில் சிக்கிக்கொண்டு அனைவரையும் நம்ப வேண்டிய நிலைமை. இதில் குடும்பம் பெரிய உதவியாக இருந்தது. என் மகளும் பேர குழந்தைகளும் என்னை அந்த நிலைமையிலிருந்து திசை திருப்பினார்கள். ஏனெனில் குழந்தைகள் வேறுபாடுகளை அறியவில்லை. அவங்களுக்கு நீங்கள் இன்னும் அதே நபராகவே இருக்கிறீர்கள். எனக்கு ஒரு காலத்திற்கு வாகனம் இருந்தது. என்னை குளிப்பாட்ட யாராவது வேண்டும். குளியலறை, கழிப்பறை போன்றவற்றில் பொருத்தங்கள் வேண்டும். படுக்கையிலிருந்து எழுந்து வரவும் அவை அனைத்தும் வேண்டும். நடையடி இல்லாமல் பலமுறை சுவரில் மோதினேன், வழித்தடங்களில் மோதினேன். இவை அனைத்தும் நீங்கள் பயப்பட வேண்டியவை. ஏனெனில் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் அதை புறக்கணித்து தொடர்ந்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு அடியையும் நான் நடக்கும்போது கால்களை சரியாக வைக்க, சரியாக உயர்த்த, சறுக்காமல் இருக்க கவனம் செலுத்துகிறேன். 4 ஆண்டுகளுக்கு பிறகும் நான் அதை செய்கிறேன். அதனால் இது பொறுமையாகவே இருக்கிறது. நான் பகவாதத்திற்கு முன் என்ன எதிர்பார்த்தேன் என்பதிலும் இப்போது என்ன எதிர்பார்க்கிறேன் என்பதிலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நான் என்ன செய்ய முடியும் என்பதில் வரம்புகள் உள்ளன என்பதை ஏற்க கற்றுக்கொண்டேன். ஆம், என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. ஒரு நாளை ஒரு நாளாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். பலமுறை நான் இந்த நிமிடத்தை விடுங்கள், அடுத்த நிமிடம், அடுத்த மணி, அடுத்த நாள் என்று சொல்ல வேண்டியிருந்தது. சில நேரங்களில் நீங்கள் விட வேண்டும், உங்கள் நம்பிக்கையை உயர்த்த வேண்டும். என் முதல் வருடம் மிகவும் மோசமாக இருந்தது. ஏனெனில் முதல் பக்கவாதத்திற்கு பிறகு இறக்கும் மக்களின் சதவீதம் நல்லதல்ல என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதனால் அது என்னை கவலைப்படுத்தியது. அந்த வருடம் கடந்து போனது வரை. பின்னர் நான் அது சரி, நீங்கள் அறிந்தீர்கள் என்று நினைத்தேன். ஆண்டு முடிந்துவிட்டது. எனவே நான் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். எனவே பக்கவாதத்தை கடக்க நல்ல மனநிலை, ஆரோக்கியமான மனநிலை வேண்டும் என்று நினைக்கிறேன். இதய நோய் மக்கள் அதை பெறலாம். அவர்கள் சரி செய்யப்படுகிறார்கள். அவங்க 1 வருடத்திற்கு பிறகு மீண்டும் சென்று விடுகிறார்கள். பகவாதம் வாழ்நாள் முழுவதும் இருக்கும், நீங்கள் அதில் வேலை செய்யாவிட்டால். அவங்க சொல்கிறது போல் நீங்கள் அதை பயன்படுத்தினால் அல்லது இழக்கிறீர்கள். நான் எப்பொழுதும் அந்த மொட்டோவை வைத்திருக்கிறேன். நீங்கள் எதை பயன்படுத்த முடிகிறதோ அதை முயற்சிக்கவும். குச்சிகள் மற்றும் கற்கள் அல்லது நீங்கள் எதை உயர்த்த முடிகிறதோ அதை முயற்சிக்கவும். உயர்த்தவும், எரியவும், பயிற்சி செய்யவும் தொடர்ந்து செய்யுங்கள். மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு திரும்பும் அனுபவங்கள் எனக்கு பெரிய மாற்றமாக இருந்தது. ஏனெனில் நான் 3 மாதங்கள் மருத்துவமனையில் இருந்தேன். அவர்களின் உதவி அங்கே இருந்தது. மக்கள் என்னை கவனித்து கொண்டார்கள். உணவுகள், படுக்கையை அமைத்தல் மற்றும் என்னை கவனித்தல். எனக்கு தேவைகள் மற்ற தேவைகள் இருந்தால் அவர்கள் என்னை எப்போதும் கவனித்தார்கள். ஆனால் வீட்டிற்கு திரும்பிய பிறகு நான் என் மனைவியுடன் வாழ வேண்டும். முதலில் நான் தூங்கவில்லை. நான் மற்றொரு படுக்கை அறையில் தூங்கினேன். ஏனெனில் என் இயக்கம் மிகவும் மோசமாக இருந்தது என்று உணர்ந்தேன். எனவே என் மனைவியுடன் வாழ்வதற்கு பதிலாக தனியாக தூங்க வேண்டும். பக்கவாதத்திற்கு முன் எனக்கு இருந்த பழக்கங்கள் அனைத்தும் மாறிவிட்டன. இப்போது என் மனைவி அனைத்து சமையலையும் செய்தாள். அனைத்து சலவை, பாத்திரம் கழுவுதல் அனைத்தையும் செய்தாள். நான் அவளுக்கு உதவ முடியவில்லை. எனவே நான் மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தேன். நான் என் மனைவியை கேட்க வேண்டியிருந்தது. நான் முன்பு விரும்பியதை செய்ய முடியவில்லை. மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தபோது அது மனச்சோர்வாக இருந்தது. ஏனெனில் நான் பகவாதம் அடைந்திருந்தேன். அனைத்து மருந்துகளையும் எடுத்துக்கொண்டிருந்தேன். என்ன செய்ய வேண்டும், எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்று தெரியவில்லை. நடக்கச் செல்வது நல்லதா என்று தெரியவில்லை. அது ரொம்ப மன அழுத்தமாக இருந்தது. நீங்கள் பேச முடியாது, உங்கள் வலது கை பயன்படுத்த முடியாது என்று தெரிஞ்சால்
அதனால் அது அழுத்தமாக இருக்குமா? அது உண்மையில் இருந்தது ஐமா, அது எனக்காக இருந்தது. அதை நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னேன். நம்ம ஒருவருக்கு ஒருவர் நாம் இது செய்வோம், நாம் இது செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அதனால் நம்ம அதை செய்ய வேண்டும். இலக்குகளை நோக்கி செல்லாமல் நான் தினசரி எடுத்தேன். ஒவ்வொரு நாளும் மென்மையாகவே சென்றது. ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக இருந்தது. ஆம், சரி, அது நல்லது. நாம் இதை அடுத்த நாளில் செய்வோம் என்று சொன்னது போலவே இருந்தது. என் மகளிடம் நீங்கள் எனக்கு சலவை செய்ய உதவ முடியுமா என்று சொன்னது போல. அவள் இல்லை, நீ செய்ய முடியும் அம்மா என்று சொல்வாள். எனக்கு அது ஆம், நான் செய்ய முடியும் என்றிருந்தது. நான் செய்ய முடியும். எனக்கு அது அடிப்படைகளுக்கு திரும்பியது போல இருந்தது. அது உண்மையில் இருந்தது. எனக்கு அது கடினமாக இருந்தது. ஏனெனில் நான் ஏற்கனவே அடிப்படைகளை கற்றுக்கொண்டேன். என் குழந்தைகளை பெற்றெடுத்தேன். நான் மீண்டும் அடிப்படைகளுக்கு திரும்ப வேண்டும். சலவை செய்ய எப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் பெயர், என் தொலைபேசி எண் சொல்ல வேண்டும். அது அனைத்தும் அடிப்படைகளுக்கு திரும்பியது. மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தபோது ஆம், நான் உண்மையில் பயந்தேன். ஏனெனில் நான் வீட்டிற்கு திரும்புவதை அறிந்தேன். நாங்கள் பெரிய வீடு வைத்திருந்தோம். நாங்கள் ரொம்பவும் பெரிய வீடு வச்சுருந்தோம். அது என் கணவரும் நானும் மட்டுமே. நான் இந்த வீட்டை எப்படி கவனிப்பதுன்னு நினச்சேன். இன்னும் செய்ய வேண்டும். என் கணவர் கடினமாக வேலை செய்கிறார். என் கடவுளே, இல்லை, நான் அவரை சரியாக கவனிக்க முடியாது அல்லது இந்த நிலைமையில் இருக்க முடியாது. ஆனால் எப்படியோ நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டும். ஆம், நாங்கள் நகர்ந்தோம். நாங்கள் வீட்டை மாற்றணும், மற்றவங்களுடன் சேர்ந்து வாழணும். அவங்க எங்களுக்கு உதவ முடியும், ஆதரவு தர முடியும். அவர்களுக்கு எங்கள் நிலைமையை விளக்கினோம். என்னை எப்படி உதவ முடியும் என்று அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எவ்வாறு உதவ முடியும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நான் தனியாக இருக்க வேண்டும் அல்லது தனியாக இருக்க வேண்டும் அப்படின்னு உணர்ந்தேன். அவள் வித்தியாசமாக இருக்கிறாள் என்று நினைக்க வேண்டாம். அந்த வகையான விஷயங்கள் முக்கியம். எனில் சில நேரங்களில் நீங்கள் தனியாக இருக்க வேண்டும். அமைதியான நேரம், அமைதியான இடம் தேவை. ஆம், எனக்கு மருத்துவமனையை விட்டு வெளியேற வேண்டிய நேரம் வந்தபோது நான் வெளியே இருக்க தகுதியானவனாக இருக்கிறேனா என்று என் மனதில் ஒரு எண்ணம் வந்தது. அது யாருக்கும் சொந்தமில்லாத நிலத்துக்கு செல்லும் மாதிரி இருந்தது தெரியுமா? நீங்கள் மருத்துவமனையிலிருந்து பராமரிப்பு மற்றும் உதவியுடன் பழகிவிட்டீர்கள். அங்கே நீங்கள் மெல்லிய பனியில் நடப்பது போல இருக்கும். எந்த நேரத்திலும் நீங்கள் விழுந்து விடுவீர்கள் தெரியுமா? எனவே எனது மகன் என்னிடம் சொன்னான், கவலைப்படாதே அப்பா, வாங்க தொடங்குவோம். தெரியுமா, அதை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். நீங்கள் மருத்துவமனையில் இருக்க முடியாது. மக்கள் வெளியேறுவதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவர்கள் குணமடைகிறார்கள் தெரியுமா? ஆனால் நான் அவர்களின் உதவியின்றி, எனக்கு எப்போதும் ஒரு செவிலியர் அல்லது யாராவது இருந்தார்கள். நான் விழுந்து விட்டால் நான் ஒரு உலகத்திற்கு செல்ல போகிறேன் தெரியுமா? கார்கள் இங்கேயும் அங்கேயும் செல்கின்றன. மக்கள் இங்கேயும் அங்கேயும் நடக்கிறார்கள். அவர்கள் சரியாக நடக்க முடியாத ஒருவரை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் உங்களை தள்ளிவிட்டு நேராக கடந்து செல்வார்கள். ஆனால் இல்லை, என் மகன் சொன்னா, இல்லை இல்லை இல்லை, வாங்க, நேர்மறையாக பாருங்கள், வாங்க, தெரியுமா? அது மாதிரி ஆம் ஆம், ஏன் இல்லை? பின்னர் நான் வெளியே சென்று வீட்டிற்கு வந்தேன். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அனைவரும் அறிந்திருந்தனர். ஏனெனில் அவர்கள் மருத்துவமனைக்கு வந்தனர். அவர்கள் என்னை இங்கேயும் அங்கேயும் உதவியுடன் பார்த்தனர். ஆனால் நான் சொன்னேன், இல்லை இல்லை, நாம் எப்படி செல்கிறோம் என்று பார்ப்போம் தெரியுமா? ஆனால் அவர்களின்றி நான் சமாளிக்க முடியவில்லை. நான் புத்திசாலியாக இருந்து எனது சொந்தமாக செய்ய முயற்சித்தேன். ஆனால் இல்லை. எனவே என் மகள் அல்லது என் மகன் யார் அருகில் இருந்தாலும் எனக்கு பல விஷயங்கள் உதவுவார்கள் தெரியுமா? நேரம் செல்ல செல்ல எனக்கு நம்பிக்கை வந்தது தெரியுமா? நீங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு உங்கள் இலக்கை நோக்கி கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் சொந்தமாக முயற்சிக்க வேண்டும் தெரியுமா? உதவியின்றி தெரியுமா? இப்போதைக்கு அது வேலை செய்கிறது. வீட்டுக்கு வர்றது நான் அதை எதிர்பார்த்தேன். நான் எப்படி மேலாண்மை செய்வேன் என்று ஆச்சரியப்பட்டேன். ஆனால் நான் என் சொந்தமாக அதை செய்ய உறுதியானவனாக இருந்தேன்.
எனவே நான் வந்தேன். மருத்துவமனையை விட்டு வெளியேறி காரில் சென்றேன். காரை நோக்கி நடந்தேன். காரில் சரியாக சென்றேன். இது நல்லது என்று நினைத்தேன். நான் வீட்டுக்கு செல்கிறேன். எனக்கு இது நடந்தது அப்படின்றது நான் கோபமாக இருந்தேன். ஆனால் அது நடந்து விட்டது என்று நான் அறிந்தேன். நான் அதை பற்றி மேலும் எதுவும் செய்ய முடியாது. ஒரு முறை வீட்டுக்கு வந்த பிறகு நான் சில காலம் அமைதியாக இருந்தேன். பின்னர் வெளியே சென்று மக்களை சந்திக்க நேரம் வந்தது. அது ரொம்ப கடினமாக இருந்தது. எனக்கு பிஸியாக இருக்க விருப்பமில்லை. வீட்டிற்கு வருவது பற்றி நான் கவலைப்படவில்லை. என் குடும்பத்திற்கு அழுத்தம் கொடுப்பது பற்றி நான் கவலைப்பட்டேன். அதனால் தான் நான் கவலைப்பட்டேன். என் வாழ்க்கை முழுவதும் நான் சுயாதீனமாக இருந்தேன். அதை பெற என்னை பற்றி கவலைப்பட வைப்பது அது எனக்கு இல்லை. ஆனால் நான் இதுவரை இப்போது சுயாதீனமாக இருக்க முயற்சிக்க முடிந்தது. அது என் குடும்பத்தின் மீது அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. என்னை பற்றி அதிகமாக கவலைப்பட வேண்டாம். ஆம்.